முயற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து யூபிஎஸ்சி உரையாடல் அப்படிங்கிற சேனல். தமிழ்நாடு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்காக 2024ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் செலக்ட் ஆகிருக்கிற என்னை போன்ற ஒத்த மனிதனுடைய முயற்சியாளர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து யூபிஎஸ்சி உளவியல் அப்படிங்கிற ஒரு டாக் ஷோ, ஒரு பாட்காஸ்ட் வந்து மொதல் எபிசோடாக இன்னைக்கு நம்ம ஹரிகிருஷ்ணன் அவர்களோட இணைகிறோம். இந்த பாட்காஸ்டோட பின்னாடி இருக்கிற ஒரு எண்ணத்தை நான் வந்து சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மென்டல் ஹெல்த் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட கோலு. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் கிளியர் பண்ண நாங்கள் ஒரு முன்னெடுப்பாக எடுக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்க, இந்த அது முயற்சியால் வளர்ந்து வேற ஃபீல்டுக்கு போய் அங்கே ஷைன் ஆகிட்டு இருக்கிறவங்க, இந்த முயற்சியாளர்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க திட்டமிட்டு இருக்கிறோம், அவங்களோட பேச, உரையாட. பட் முதல்ல ஒரு கிளியர் செஞ்சு பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சு அந்த பயணத்தில் இருந்த என்னையும் ஹரி மாதிரி ஆட்களோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மென்டல் ஹெல்த் நீடு எங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இதை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நான் வந்து 10 வருடங்களாக இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகி 9 ப்ரிலிம்ஸ் எழுதி 7 மெயின்ஸ் எழுதி 2 இன்டர்வியூ எழுதி இந்த வருஷம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஹரி அவர்களுடைய பயணமும் அதேமாரி ஒரு நெடும் பயணம் தான். ஸோ அந்த வழி எங்களுக்கு தெரியும், அந்த தேவை எங்களுக்கு தெரியும். ஸோ இதை நாங்கள் செய்யணும்னு முன்னெடுத்திருக்கோம். ஸோ மேற்கொண்டு நம்ம பார்க்கறதுக்கு அடுத்து ஹரி அவர்களை வரவேற்றலாம். வெல்கம் ஹரி ப்ரோ. வணக்கம் மதன் சார். முதல்ல சார் என்னுடைய நன்றியை சொல்லாதீங்க. தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெல்கம் நன்றியை வெல்கம். தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க இதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் சேலம்ல இருந்து வரேன். 2014ஆம் வருஷம் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கேட் எக்ஸாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கேட் நல்ல மார்க்ல கிளியர் பண்ணேன். பட் ஹையர் ஸ்டடீஸ்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைம்ல. ஏன்னா எனக்கு ஹையர் ஸ்டடீஸோட ஸ்கோப் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரியும் தெரியல அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் இப்போ இருக்க மாதிரி அந்த அளவுக்கு ஆன்லைன் ரிசோர்சஸ் அது இது எதுவுமே இல்லை அந்த டைம்ல. 2017 தான் வந்து டிசைட் பண்ணேன். 2016 டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2017 கொடுத்தேன். நான் சுயமாக தான் படித்தேன். எந்த ஒரு கோச்சிங் அது இது எதுவுமே எடுக்கல. ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். சென்னையில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். பார்ட் டைம் ஒர்க்கு, மிச்சம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. அடுத்த அட்டெம்ப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தேன், கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினச்சேன். பட் 2018 வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் திரும்ப 2019 நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஒரு சின்ன மார்ஜினில் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃபைனல் கட் ஆஃப். அதுக்கப்புறம் அது கோவிட் டைமு. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், வீட்டில் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த டைமில். ஸோ நான் ப்ரிப்ரேஷனை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ஒர்க் ஜாயின் பண்ணேன். 2020, 21, 22 3 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் தான் இருந்தேன். ஈவன் 23 ஐ வாஸ் ஒர்க்கிங். 23ல திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்ப்போம், ஒர்க்கோடையே சேர்ந்து கொடுத்து பார்ப்போம்னா இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அந்த டைம் திரும்ப அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் அகெயின் வித்தின் அ ஸ்மால் மார்ஜின் கிளியர் பண்ண முடியல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, கடைசியாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போம் 2024. பட் இது வரைக்கும் எந்த ஒரு அட்டெம்ப்ட்டும் தனி உட்காந்து படித்து ப்ராப்பராக கொடுக்கல. எல்லாமே ஒர்க்கோட சேர்ந்து அப்படி இப்படி கொடுத்ததுனால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால 2024 வந்து ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் 755 ரேங்க் வந்திருக்கு. நல்ல ஒரு சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸு இல்லைன்னா ரெவென்யூ சர்வீஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னி. 2017 ஆரம்பிச்சு 2024 அரௌண்ட் 7 இயர்ஸ். 7 சொல்ல முடியாது, 2016 ஆரம்பிச்சது ஆக்சுவலி. அரௌண்ட் 8 வருஷம் ஆச்சு இந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகுறதுக்கு.
பயங்கரமான ஜேர்னி. நம்ம லைக் நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒன் தேர்டுக்கு மேல நம்ம அது கொடுத்துருக்கோம்ல. கண்டிப்பாக. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்புறம் இப்ப எங்க இருந்து இந்த கனவு ஆரம்பிச்சது உங்களுக்கு? இந்த 2016ல நம்ம இறங்குறோம். பட் இப்ப நானுமே ஹையர் ஸ்டடீஸ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிஜி போகணும் அப்படின்னு எனக்கு தோணல. எல்லாரும் பிஜி போறப்ப யூபிஎஸ்சி அப்படின்னு வருது. என்னோட ஜேர்னி ஒண்ணு இருந்துச்சு அங்க அந்த முடிவு நடக்கிறதுல. இப்போ உங்களோட ஜேர்னி எப்படி அந்த புள்ளிக்கு வந்து யூபிஎஸ்சி ஹையர் ஸ்டடீஸ் வேணாம் யூபிஎஸ்சி எனக்கு கேட்டும் கிளியர் பண்ணியிருந்திருக்கீங்க. ம். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எங்க உங்க சைல்ட்ஹுட்ல இருந்து வருதா? அதோட ஆரிஜின் என்ன? யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு ஆசை தான். காலேஜ் படிக்கிற டைம்ல கூட நான் கிளாஸுக்கு போனதை விட லைப்ரரியில உட்கார்ந்துட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம். மோஸ்ட்லி ஏதாவது புக்கு படிச்சுட்டு கிளாஸ் அதிகம் போகாம லைப்ரரியில உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, ஹிந்து பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப நாளா இருந்த ஒரு ஐடியா தான். பட் காலேஜ் முடிச்ச உடனே என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெல்லி போயிடணும். டெல்லி போய் ப்ரிப்பேர் ம். பண்ணாதான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணாதான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ம். சுச்சுவேஷன் இருந்த ஒரு காலம். இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு எல்லாம் காசு கொடுத்து போய் ப்ரிப்பேரும் பண்ற ஒரு சுச்சுவேஷன்லயும் இல்லாம இருந்தேன் நானு. அதனாலதான் அந்த ம். டவுட்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தது. எப்படா ஸ்டார்ட் பண்ணலாம், இது பண்ணுனா சரியாகுமா, நமக்கு தகுந்த விஷயம் தானா இது, அப்படிங்கிற ஒரு டவுட்லயே காலேஜ் முடிச்சு ஒரு 3 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ம். ஒரு தைரியத்தோட எடுத்த ஒரு முடிவு தான். ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேல நம்மளோட கனவுகளை வந்துட்டு ஃபாலோ ம். பண்ணல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப இருந்ததுனால, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எடுத்த ஒரு முடிவு தான். நிச்சயமா கனவுன்னு வந்துட்டா ட்ரை பண்ணாம விட முடியாது. ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனா கூட நம்ம அது அதோட வாழ்ந்துடலாம். இப்போ ஒரு கனவுன்னு நம்ம ஆரம்பிச்சு இவ்வளோ ஒரு பெரும்பகுதிய ஒரு கனவு குடுத்துருக்கோம். அதுல நம்ம நெறைய இழந்திருக்கோம், நெறைய கற்றிருப்போம். அ இந்த 2வது செக்மெண்ட்டுக்கு நான் அதுல போக விரும்புறேன். நம்மளோட 2வது டிஸ்கஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, பேராழப்புள்ளி. ஒரு 7 வருஷம், 8 வருஷம் நம்ம ஒரு ஜேர்னில இருந்திருக்கோம். ஒரு கனவு நோக்கி ஓடியிருக்கோம். அதுல உச்சத்துக்கு போயிட்டு, கிட்ட போயிட்டு அந்த கனவு கிடைக்காம நம்ம திரும்பி வந்திருக்கோம். அப்புறம் நமக்கு வீட்ல சிக்கல்கள் இருந்திருக்கு, கஷ்டங்கள் இருந்திருக்கு. அ இவ்வளோ ஒரு ஒரு டைனமிக்கான ஒரு ஃபேஸ்ல ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட்ங்கிறது நம்ம வாழ்க்கையில போயிருப்போம். இந்த பேராழ புள்ளி. அது சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பெருங்கோவமா இருந்திருக்கலாம். ஒரு ஒரு உண்மைய உணர்ந்த ஒரு தருணமா இருந்திருக்கலாம். ஒரு சில சமயம்லாம் ஒரு உணர்ச்சிகளற்ற ஒரு அ மௌன நிலையில கூட இருந்திருப்போம். அந்த மேரி உங்களுக்கு நடந்திருக்கா? எத்தன எத்தன உங்களால எண்ண முடியும் அந்த மேரி தருணங்கள்? கண்டிப்பாக. மொத்தமா இருந்த எல்லா ப்ரிப்பரேஷன் இயர்ஸும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருந்தது. பட் இதுல ரொம்ப டீப்பான ஒரு சிச்சுவேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி 2017 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. பட் அது நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. ஏன்னா நம்மளே படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோமே, மெயின்ஸும் சின்ன மார்ஜின்ல தான் போயிருக்கு அப்படின்னா நமக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நம்ம பண்ணிடலாம் அடுத்த அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் நான் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அந்த அட்டெம்ப்ட்ல வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. அண்ட் அதுவே ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனா ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதே பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து ஒர்க் எதுவும் நான் பண்றது ஒரு பார்ட் டைம் ஒர்க் தான், ரொம்ப கம்மி சேலரி தான் வாங்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அந்த டைம்ல வீட்லயும் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஸோ நானும் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இல்ல. அவங்களுக்கும் வந்துட்டு ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்த டைம். ஸோ ஆஸ் அ சன் வந்துட்டு என்னால் கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் வெளியில இருந்து அமௌண்ட் எல்லாம் வாங்கி தான் வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணோம். ஸோ அது வந்து ம். ஒரு ரொம்ப டிப்ரெசிங்கான பாயிண்ட். எப்படியோ அதை கடந்து வந்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தா அரௌண்ட் ஒரு 6 மாசம் வந்து நான் வந்து ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல தான் இருந்தேன். அண்ட் அந்த டைம்ல ஒரு யாருக்கிட்டயோ கன்சல்ட் பண்ணி பேசவோ, ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியவும் இல்லை. ஸோ அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அரௌண்ட் ஒரு 6 மந்த்ஸ் நல்ல டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல தான் இருந்தேன். ஒழுங்கா ஃபுட்டு எடுக்காம,
சும்மா படிச்சுட்டே இருந்து யார்கிட்டயும் பேசாம கம்ப்ளீட் ஷட் டவுன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அதை கடந்து வர்றது அப்ப வந்து வீட்ல கொஞ்சம். தான் இருந்தீங்களா? வீட்ல தான் இருந்தீங்களா? அப்போ சென்னை வந்துட்டீங்களா ப்ரிப்பரேஷன்? இல்ல இல்ல, நான் வீட்ல இருக்கல. ஏன்னா வீட்ல இருந்தா சரி வராது. ஏன்னா ஏற்கனவே அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நம்மளும் அதிகம் பிரச்சனையை கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுல சென்னை வந்துட்டேன். ஸோ அதுதான் ஒரு ஒரு ரூம், அதுல தனியா அப்படியே இருக்கிறது, கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டு வர்றது, அவ்வளவுதான் இருந்ததே தவிர பெருசா யார்கிட்டயும் ம். இன்ட்ராக்ஷன் இல்ல. க்ளோஸா இருக்கவங்க எல்லார்கிட்டயும் கட் பண்ணி விட்டுட்டேன், எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாம சைலண்டா இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஒரு மோட்டிவேஷன் வந்து நான் நிறைய ம். மூவிஸ் பார்ப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த அட்டெம்ப்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு டீப்பஸ்ட் பாயிண்டா வந்து நான் கன்சிடர் பண்ணேன். இப்ப அத பத்தி கொஞ்சம் பேசலாமா? இப்ப கண்டிப்பா இந்த ஃபேஸ கண்டிப்பாங்க. பத்தி. நம்ம மென்டல் ஹெல்த்ங்கிறப்போ ஆஸ்பிரன்ட்ஸ் அநேக பேர் ஒரு அண்டர்கோ பண்ற ஒரு ஃபேஸ் அது இருக்கும். நானும் அத கோ த்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன். இப்போ அந்த ஃபேஸ்ல உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அண்ணா நகர்ல? ஆக்சுவலி நான் என்னோட தம்பி அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தாங்க. பட் நான் வந்து யார்கிட்டயும் ஓப்பன் அப் பண்ணல அந்த டைம்ல. ஆனா அவங்க அத ரியலைஸ் பண்ணாங்களா? இப்ப ஹரி வந்து இப்படி ஒரு இடத்துல இருக்காரு. நம்ம ஹெல்ப் பண்ணணும், இல்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு இருந்துச்சா? ஒரு விதமான ரியலைசேஷன் வந்து கண்டிப்பா இருந்தது. அவங்களுக்கும் தெரிஞ்சது இவன் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். பட் நான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஃபேமிலிலயும் இந்த முதல் சைல்டு, இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கே இருக்கிற ஒரு அந்த ஒரு ஈகோ இருக்கு இல்லைங்களா? நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு, அதை வந்து வெளியில காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அது அதனால ஒரு நான் அந்த பொறுப்பு அளவுக்கு வேற வெளியில நமக்கு. காட்டி கண்டிப்பாக. ம். ஸோ அத வெளியிலேயே காட்டாம கண்ட்ரோல் ம். பண்ணிட்டு அப்படி இருந்த ஒரு ஃபேஸ் தான் அது. ம். ஆனா அந்த இடத்துல இருந்து மீண்டு திருப்பி நம்மள நாமே தூக்கி வெளிய வந்து, அ திருப்பி அத கிளியர் பண்ற அந்த எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம்னா சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு மேட் ரெஸ்பெக்ட் தான். அம் இப்ப நம்ம மூவிஸ், அ சீரிஸ் இதெல்லாம் நீங்க ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபேஸ்ல இல்ல? ஆமா. ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் மூவி உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல ரொம்ப அப்லிஃப்டிங்கா இருந்த மாரி எதுவும் நான் ஒரு ஃபேவரைட் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பாக. நான் ஒரு மிகப்பெரிய மூவி ஃபேன். பயங்கரமா படங்கள் பார்ப்பேன். முக்கியமா பேரலல் சினிமா, ஆர்டிஸ்டிக் மூவிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு ஸ்டேஜா இருந்தாலும், எவ்வளோ ஹெக்டிக்கான ஷெட்யூலா இருந்தாலும், அட்லீஸ்ட் ஒரு 10, 15 நிமிஷம் ஏதாவது ஒரு மூவியோட ஒரு பார்ட் எடுத்து பார்த்துருவேன். இதுல வந்து 2 மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மூவிஸ் இந்த டைம்ல நான் பார்த்தது. ஒண்ணு வந்து ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி. அது வந்து எவ்வளோ டைம் பார்த்துருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அத்தனை டைம் பார்த்துருக்கேன். தட்ஸ் இஸ் மை ஃபேவரட் மூவி. ஸோ ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்ல வந்து அந்த நாட்சி ஆக்கியூபைடு போலண்ட்ல வந்து போலண்ட், ஆஸ்திரியா ரீஜன்ல வந்து அந்த ஜூஸ் வந்து அஹ், ப- படுற போராட்டங்கள் அதை வந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்றாங்க, அது வந்து எனக்கு ம். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான மூவியா இருந்தது. இன்னொன்று அதே மாதிரி ம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு மூவி, ஒரு ஜெர்மன் மூவி. அதுவும் ம். வந்து ஜெர்மன் மூவியா பிரெஞ்சு மூவியா ஞாபகம் இல்லை. பட் தட் இஸ் அகெயின் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. இன்னொரு மூவி வந்து ஒரு இந்தியன் மூவி. என்னுடைய மிகப்பெரிய நான் வந்து ஒரு மிகப்பெரிய எம்எஸ் தோனி ஃபேன். ஸோ எம்எஸ் தோனி மூவியும் அதே டைம்ல தான் பார்த்தேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இது இல்லாம எனக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து யுவல் நோவா ஹராரியோட எல்லா புக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல ம். சேப்பியன்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த டைம்ல படிச்ச புக்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஒரு பெரிய ம். ஆட்கள் வந்து ஹியூமனிட்டியை பத்தியோ மனுஷங்களோட எமோஷன்ஸை பத்தியோ பேசும்போது ம். நமக்கு வந்து சரி ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம இதை கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பா வரும். ஐ குட் ஹவ் சேவ்ட் ஒன் மோர். யூ குட் ஹவ் ஷின்லர்ஸ் லிஸ்ட்ல. சின்லர்ஸ் லிஸ்ட்ல. ஐ குட் ஹவ் சேவ் தட். எஸ் டை எஸ் எஸ், ஓ பின் மை இருக்கு. காட். இத வச்சு நான் இன்னும் ஒரு ஆளு அதேதான் 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 காப்பாத்தி அதேதான் இருக்க அந்த முடியணுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மொமெண்ட்ஸ் பயங்கரமான எல்லாம் ஒரு படம். பயங்கரமான மொமெண்ட்ஸ் அது. எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம். நான் பயங்கரமான ஸ்பீல்பர்க் ஃபேன் நானு. ஓகே ஓகே. எம்எஸ் தோனி லைஃப் இப்படியே போயிருமா? இந்த லைஃப் இப்படியே மொமெண்ட்டுக்காக போயிடுமா. ஒரு கனவை சேஸ் பண்ணி போற யாருமே அந்த ஒரு மொமெண்ட்டை தாண்டி வராம இருக்க முடியாதுல்ல. அதுதான் அதுதான்.
அண்ட் ம். இந்த மூவி பார்த்து முடிக்கும்போது எனக்கு வந்த ஒரு பெரிய ஒரு ரியலைசேஷன். நான் எப்பயுமே வந்து இதை நினைச்சிட்டு இருந்தேன், நமக்கு என்னடா லைஃப்ல இவ்வளவு கஷ்டங்கள் வருது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த மூவி பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், இந்த டெசிஷன் வந்து நான் தான் எடுத்தேன். ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து என்னுடைய முடிவு. நான் வேணும்னா ம். எனக்கு நான் நல்ல பிளேஸ்மெண்ட் வந்தது, நல்ல நல்ல கம்பெனில ஜாப் வந்தது, நான் ஈஸியா போயிருந்திருக்கலாம். அங்க கொஞ்சம் ம். ஈஸியான லைஃபா இருந்திருக்கும், நல்ல மணி வந்திருக்கும். பட் பல விஷயங்களை யோசிச்சு பல சாதனைகள் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தான் வந்து நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீஸ்க்கு வந்து படிக்கிறோம். இந்த முடிவு நானா ம். எடுத்த முடிவு தான். அப்போ இதுல வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அந்த ம். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் அந்த ம். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த கஷ்டங்கள் ம். எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கலாம். நம்ம ம். நம்ம முடிவு செஞ்சு நம்ம ஒரு முடிவு எடுத்தா அதனால வர்ற கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ம். விஷயங்கள் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ ம். அந்த ஒரு ஃபேஸ்ல, அந்த ஒரு டிப்ரெஷ்டு ஃபேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்தது. உங்களுடைய லவ் ஃபார் மூவிஸ், சீரிஸ், புக்ஸ் இதெல்லாம் நீங்க விடாம இருந்தது உங்கள ஒரு டார்க் பிளேஸ்ல இருந்து காப்பாத்தி வெளிய கூப்ட்டு வந்திருக்கு. கண்டிப்பா ப்ரோ. பிரிப்பரேஷன்னு நம்மள மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுலாம் இல்ல. இல்லையா? கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பாக. நான் இன்னொரு விஷயமும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருவாங்க. பட் நான் எந்த ஒரு ம். ஃபேஸ்லயும் சோசியல் மீடியாவையும் கூட க்ளோஸ் பண்ணல. நான் என்னோட சோசியல் மீடியாவே வந்து பிரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுட்டு இருந்தேன். வெறும் நியூஸ் ம். நியூஸ் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாக்குறது. ஸோ கம்ப்ளீட்டா அந்த அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா ஏலியனேட் ஆகி வந்தாலும் அதுவும் ஒரு ம். பிரச்சனையா ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எதுக்கு அப்படி கம்ப்ளீட்டா வேணும்? நம்ம டைம் வேணா அலோகேட் பண்ணிக்கலாம். ஒரு சோஷியல் மீடியாவுக்கு 10 நிமிஷம், ம். 15 நிமிஷம் இன் அ டே. பட் ம். அட்லீஸ்ட் அதுல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம், கொஞ்சம் நிறைய பேரை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு விஷயம் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. ம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களா இருந்தது. அண்ட் நீங்க முக்கியமா சொன்னது ஹாபிஸ். அது வந்து எப்பயுமே ம். விடாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் தான். நம்ம அத விட்டுட்டோம் அப்படிங்கும்போது நம்மளோட அந்த பர்சனல் இது போயிடுது. வெறும் இன்டர்வியூக்குன்னு ரெடி ஆவாம, அத நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்காக பயன்படுத்துற ஒரு விஷயமா ஆக்கிக்கணும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ம். பயங்கரமா இருந்துச்சு இந்த ஒரு செக்ஷனுமே. எனக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம இந்த மென்டல் ஹெல்த் பத்தின ஒரு புரிதலோ, ஒரு உரையாடலோ பெருசா நடக்காத ஒரு சமூகமா நம்ம இருக்கோம். அதனால நம்ம நம்மளையே தூக்கிக் கொள்ளக்கூடிய இடத்துல, நம்மளோட ஹாபீஸ டிபெண்ட் பண்ணி, அ இந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் இல்ல ஒரு ஹெல்ப் மேபி இப்ப நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் போறோம். அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் கனவ வித்தாக வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த்தையும் பெட்டர் ஆக்கி அத பாதுகாக்க வேண்டிய ஒரு ரோல் இருக்கா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஆஹ் நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா நானே வந்து எடியூடெக்ல வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2020ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 5 வருஷம் ஆச்சு. பல எடியூடெக் கம்பெனிஸோட அலைன் ஆயிருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆஸ் அன் இன்சைடர் ஆல்சோ. ரைட். ஸோ இதுல வந்து நான் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய இன்ஸ்டிடியூட்ல இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. டு பி ஆனஸ்ட், தே ஹாவ் சம் பீப்புள். இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து பேசலாம் இவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி. பட் இதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களும் வந்து திரும்ப திரும்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதுக்குள்ளேயே புஷ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர, அந்த ஃபேக் ம். மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து ஒருத்தன் வந்து இதுல இருந்து வெளியில போகணும், ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், நீ வந்து இதுல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வா, நீ இந்த கோர்ஸ் ஜாயின் ம். பண்ணி இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், உன்னோட இந்த கோர்ஸை ம். விட இந்த இன்னொரு கோர்ஸ் நான் உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தரேன். இந்த மாதிரி விஷயங்கள் ம். தான் வந்து வருதே தவிர, ப்ராப்பரா ம். அவனை வந்து டயக்னோஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பண்றதுங்கிறது வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ ம். நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பர்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட், ஒரு சம்ஒன் ஹூ ஹேஸ் அன் எக்ஸ்பர்டீஸ் இன் சைக்காலஜி அவங்களெல்லாம் வந்து வச்சிருக்காங்க கவுன்சிலர்ஸா. இந்த மாதிரி இந்த பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு மேல இருக்க இன்ஸ்டிடியூட்ஸ்லயாவது அதை வந்து கொண்டு வரலாம்.
அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதோ, ஒரு அட்லீஸ்ட் அவங்களுக்கு வெண்ட் அவுட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்றோம். ஆஹ் ரொம்ப கம்மி வேகன்சி. இப்போதான் ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க 2025 எக்ஸாமுக்கு, வெறும் 1000 வேகன்சிக்கு. ஸோ அப்போ அதுல வர்ற அந்த ப்ராபபிலிட்டி எத்தனை பேர் அதுல ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் தான். அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம், பட் கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் கூட. கோச்சிங் இண்டஸ்ட்ரி அது மெல்ல மெல்ல அந்த நீடுக்கு தே ஆர் வேக்கிங் அப், பட் தே நீட் டு டூ மோர். தே ஷுட் டூ மோர். அப்சல்யூட்லி. இப்போ இந்த ஜேர்னில நம்ம இப்ப நம்ம தனியா இல்ல. நம்ம வந்து நம்ம கனவு ஒருத்தங்கள்ட்ட இருந்து வருது. நம்ம பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கு. இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம பிளான் பண்றோம்னா, அன்பும் அரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் ம், ம், வச்சிருக்கோம். ம். இப்போ நமக்கு உங்களோட ஜேர்னில இந்த ஒரு 8 வருஷம் நீங்க அத தாக்கு பிடிச்சு ஓடி, அந்த ஓட்டத்துல உங்க ஃபேமிலியோட பங்கு என்னவா இருந்திருக்கு? அவங்களோட மென்டல் ஹெல்த் ஜேர்னி அந்த 8 வருஷம் அது ஆரம்பிச்சப்போ ஒரு மாரி இருந்திருக்கும். உங்க மேல அவங்க ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். இல்ல ஒரு ஒரு சில சமயங்கள்ல அவங்க நம்பிக்கை கூட இழந்திருக்கலாம். அந்த மாரி தருணங்கள் ம். இருந்துச்சா? இப்ப கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இந்த ஜேர்னில வந்துட்டு முக்கியமா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோ இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து தெரியல. அட்லீஸ்ட் ஃப்ரம் சம்வேர் ஏதாவது ஒரு சில ஹியூமன் சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ரொம்ப லென்தி ஜேர்னி, நம்ம ஒரு ரோபோட் மாதிரி உட்காந்து படிச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா ஃபேமிலியால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும், என்னோட அம்மா அம்மா வந்து ஸ்பெசிஃபிக்கலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணி நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு நீ இதை ப்ரிப்பேர் பண்ணு, இதுதானே உன்னோட எய்மு அப்படின்னு சொன்னது அவங்க தான். அதே மாதிரி நான் சென்னையில இருந்த போது என் கூட என் தம்பி இருந்தான். ஸோ அவன் என்னோட தம்பி தான், பட் வி யூஸ் டு டிஸ்கஸ் அபவுட் எவ்ரி திங். அவனும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். இப்போ யூனியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் மேனேஜரா. பட் நாங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பேசுவோம். நடக்கிற பாலிடிக்ஸ் அது இது எல்லாமே பேசுவோம். ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயத்த பேசும்போதே வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும் இல்லைங்களா? ஒரு மகிழ்ச்சி வரும் ம். இல்லைங்களா? ஸோ அந்த ம். விதத்துல அது அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அது இல்லாம வந்துட்டு இது வந்து பிகினிங்ல இருந்து இருந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் ஒரு 2019 டைம்ல வந்து நான் ப்ரிப்பரேஷனை ட்ராப் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு 3 வருஷம் பிரேக் எடுத்து திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமா சப்போர்ட்டிவா இருந்தது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு இருந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு ரொம்ப நட்ஜ் பண்ணாங்க என்ன. நீ வந்துட்டு இவ்வளோ இது உன்னோட பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கு, நீ வந்து இங்க ஏன் வேஸ்ட் பண்ற, நீ ப்ரிப்பேர் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாம ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம வந்துட்டு கண்டிப்பா பண்ணி இருக்க முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். என்னதான் இருந்தாலும் எக்ஸாமை கிளியர் பண்ணது நம்ம தான், அந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சது நம்ம தான். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா நம்ம வந்து இந்த லெவலுக்கு வந்திருப்போமா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா கிடையாது. ஸோ அது வந்து தேவை அப்படிங்கிறது நம்புறேன். இங்க இன்னும் ஒரு பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. என்னன்னா, நான் வந்து ஒரு மென்டரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், பழகுறேன் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து போயிடுது. பசங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கை வந்து போயிடுது. முக்கியமா 1 2 அட்டெம்ப்ட் வரல, ஒரு 3 4 வருஷமா வீட்ல இருக்காங்க அப்படிங்கும்போது போயிடுது. ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தின அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ம். கண்டிப்பா தேவை. நீங்க வந்து கைட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வேற வழிகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் ஓகே. பட் அவங்க வந்து ஒரு முயற்சியில ஈடுபடும் போது அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நீங்க பெருசா ஃபினான்ஷியலா அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருந்தா கூட போதும். அவங்க வந்து அதை வந்து பண்ணிக்குவாங்க. இது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன்ல. என் கண்டிப்பாக, ஃப்ரெண்டு கண்டிப்பா. கோபின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்.
அவனும் ஓகே. இந்த மாரி மூவிஸ்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்ப்பான். ஆ. சர்பேட்டா பரம்பரை படம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச படம். ஓகே. அதுல அவன் வந்து ஒரு அப்சர்வேஷன் வச்சான். என்னன்னா, அவன் வந்து அவன்கிட்ட திறமை இருக்கு, ஸ்கில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் எப்ப ஜெயிக்கிறான்னா, அந்த அவனுடைய அம்மா, அவனோட வாத்தியாரு, அவனோட மனைவி, இவங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா, கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு அம்மா சப்போர்ட் இருக்காது. அதுக்கப்புறம் மனைவி சப்போர்ட் இருக்காது. அப்புறம் வாத்தியார் கரெக்ட். சப்போர்ட் இருக்காது. அந்த கரெக்ட். எல்லா சமயங்களும் அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அவன் ஜெயிக்கிறான். இது கவனிச்சியா? அப்படின்னு கேட்டா, நான் ஆக்சுவலி கவனிக்கல பார்க்கிறப்போ. அவன் சூப்பரான சொன்னப்பறம் அனாலிசிஸ். தான் நான் அத ரியலைஸ் பண்ணேன். அந்த பயங்கரமான அனாலிசிஸ் இது. ஆமா. அது ரொம்ப அது தெரிஞ்சு வச்சாங்களா? தெரியாம வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்படிங்கிறது நம்ம ஜர்னிலயும் ஆனா எனக்கு நான் இப்ப பள்ளிக்கு சிறார் நலத்திட்டத்துல மருத்துவர் இருக்கேன். நெறைய பிள்ளைங்கள பார்க்குறேன். புரோக்கன் ஃபேமிலீஸ், கான்ஃப்ளிக்டட் ஃபேமிலீஸ். அப்பா, அம்மா கூட இல்ல. அப்பா, அம்மா ஒண்ணா இல்ல. அப்ப அந்த மாரி ரொம்ப காமனாவே இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்கன்னு இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயுமே கூட இருக்கும்போது, அப்ப ஆனா அவங்களுக்கு கனவு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கனவு அவங்களுக்கும் கண்டிப்பா, வரும். கண்டிப்பா. அவங்களுக்கு அவங்கள எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? இல்ல அவங்க எப்படி அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கலாம்? அதுக்கு எதுவும் வழி இருக்கா? நீங்க அந்த மாரி யாரையும் சந்திச்சிருக்கீங்களா? பேர் சொல்ல வேணாம். ம். அ அவர்களுக்கு நம்ம ஏதாவது சொல்ல என்னுடைய முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி அதிகம் பேரை சந்திச்சது இல்ல. பட் ம். உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒர்க் இந்த ஃபீல்ட்ல. ஸோ ம். இதுக்கான எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒப்பீனியன் வந்து நீங்க கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து ம். இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல ரெக்கக்னைஸ் ஆவது பண்ணலாம். இது ஒரு ம். பெரிய விஷயம். இன்னொன்னு வந்துட்டு நம்மள மாதிரி சிவில் சர்வெண்ட்ஸ் கிளியர் பண்ணவங்க முடிச்ச உடனே நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகாம மேபி கொஞ்சம் ம். இதுல வந்து ஒரு சோஷியல் ஒர்க்ல வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது ம். என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ம். பயங்கரம். அதான் நீங்க ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. என்னன்னா, அந்த ஒரு கலெக்டர் இருக்காங்கன்னா, ஒரு மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம விஷயம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, நான் ஒரு கலெக்டர் மீட்டிங் போறப்போ, உட்கார்றப்போ, தே கேன் மேக் ஆல் த டிஃபரன்ஸ் இன் த வேர்ல்ட் ஃபார் தட் தே சைல்டுங்கிறது கேன். எனக்கு ஆமா. ஏன்னா இப்போ அம்மா, அப்பா ஏன் ஒண்ணா இல்ல? அவங்களுக்கு எக்கனாமிக் மீன்ஸ் இல்ல. அவங்க ஜாப் தேடி சென்னை போறாங்க, என் ஊர்ல இருந்து. அப்ப அப்பாவோட ஓவர் சைட் இல்லாம போயிருது. அம்மாவும் வேலை ம். தேடி பெரம்பலூர் டவுனுக்கு வந்துர்றாங்க. இது பாப்பா ரூரல்ல இருக்கா. அ பாட்டியோட வளர்றா. அவங்க வந்து ஒரு ஓகே. 21st செஞ்சுரி கிட்ட வளர்க்க தே ஆர் நாட் எக்விப்டு. கரெக்ட், கரெக்ட். அப்ப ஏகப்பட்ட ஜெனரேஷன் கேப் வந்துருது இங்க. அந்த கனவே அந்த பிள்ளைக்கு இல்லாம போயிருது. அது ஒரு மாரி நெறைய செல்ஃப் ஹார்ம் பார்க்குறோம். அ அது அதுக்குள்ள போனோம்னா, அது ஒரு தனி பாட்காஸ்ட். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் அத பத்தி இருக்கணும். அவங்க பெரம்பலூர்ல அந்த அம்மா, அப்பாவுக்கு வேலை என்ஷூர் பண்ணாங்கன்னா, இந்த மென்டல் ஹெல்த் அந்த பாப்பாக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறது என்னுடைய ரைட், ரைட், அப்சர்வேஷன். ரைட். கரெக்ட், அது கரெக்ட். ஒண்ணு. ஸோ நம்ம வந்து ஒரு பாலிசி டிசைட் பண்ணும்போதும் எந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போதும் ம். மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ம். வந்து அவங்களுக்கு என்ன வேலை இருக்கா, பேசிக்ஸ் ம். அதாவது ஃபுட்டு, உடுக்க உடை, அதுக்கப்புறம் வீடு ம். இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா பார்க்குற விஷயம். பட் மென்டல் ம். ஹெல்த், ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அது நீங்க சொன்னது சூப்பரான ஒரு பாயிண்ட். கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த அதே உணவு, உடை, உறையிடத்து நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, அது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா வந்து நிக்குது. கண்டிப்பாக. அந்த அடாலசன்ஸ் வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் அடல்ட்ஸா வந்து கடைசியில அது திரும்பி சொசைட்டிக்கே தான் பிரச்சனையா வந்து முடியுது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அது ஒரு முக்கியமான ஏரியா. அந்த அந்த மாரி இடத்துல இருந்து வர நண்பர்களுக்குமே வந்து கனவ விட்டுரு நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா, அப்பா வாழ்க்கை அப்படி ஆயிருச்சு. ம். நீ அத பத்தி நினைச்சுக்கிட்டு, அத பார்த்துட்டு நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்காத. நீ உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ பில்ட் பண்ணு. அத அழகா அமைச்சுக்கோ. அத வந்து சண்டை கரெக்ட். இல்லாத ஒரு குடும்பமா வளர்த்தெடு. உன் புள்ளைய நல்லா பாரு. நம்ம ஒரு சாதாரண வேலையா கூட இருக்கலாம். அத நம்ம மனமும் வந்து செஞ்சாலே பயங்கரமான விஷயம். ம், ம், பில்ட் ம். பண்ணலாம் அப்படின்னு. அதான் கனவு. இப்ப 1000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, கண்டிப்பா என்னோட அசஸ்மென்ட் படி ஒரு 600 பேர் வீடுகளாவது அப்படி இருக்குங்கிறது தான் என்னுடைய கண்டிப்பா, கண்டிப்பா இருக்கும். அசஸ்மென்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்துல சப்போர்ட் இல்லங்கிறது ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்துறக்கூடாது. ஏதோ ஒரு வகையில கரெக்ட், நம்மள சப்போர்ட் பண்ணி தாண்டி கரெக்ட், வந்துரணும் கரெக்ட், அப்படின்னு. கரெக்ட். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம், சோஷியல் கான்டாக்ட் அதிகம். அதனால எப்படியாவது ம். ஒரு சப்போர்ட் கிடைச்சிரும், எங்கேயாவது நம்ம தேடிப்போம்.
ஒன்றும் இல்லைன்னா ம். சோஷியல் மீடியாலையாவது தேடிப்போம். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான். ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ஃபேமிலி பத்தி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்ப அந்த 3 வருஷம் நீங்க ஒரு கேப் எடுத்து பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு கரெக்ட். இறங்கிட்டீங்க இல்லையா? அவங்க ஒரு கனவோட உச்சியில உங்கள பார்த்துருக்குறாங்க. ம். அப்ப நீங்க அது வேணாம். ஒரு ம். ஒரு டார்மன்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது, அப்ப அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? என்ன உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு இதில் தான் இருந்தேன். ஈவன் அது வந்து என்னோட ட்ரீம் ஜாப் எதுவும் கிடையாது அப்படின்னாலும், நல்ல ஒரு ம். மானிட்டரிலி நல்ல ரிவார்டிங்கான ஜாப் தான். பட் ம். பேரண்ட்ஸ்க்கு வந்து சரி நம்ம பையன் இங்க வந்துருவான் அப்படின்னு நினைச்சோமே, இப்போ இதுல இருக்கானே அடுத்து ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுல தாட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருந்துட்டே தான் இருந்தது. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப ம். கடவுளை எல்லாம் வேண்டிட்டு இருந்தாங்க, எப்படியாவது திரும்ப இவன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு. பட் அகைன் அதுதான் நம்ம வந்து ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் அதுல இருந்து வெளியில வந்தோம். திரும்ப அதுக்கு போகணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ ம். நான் வந்து ஜாப் எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து படிக்கணுமே, நமக்கு இன்கம் வர இல்லாம உட்கார்ந்து படிக்கணுமே அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப உட்கார்ந்து படிக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அது முடிவு பண்ணி நான் இறங்கிட்டேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த டிட்டர்மினேஷன் வந்து தேவை இல்லையா? அதனால ம். பண்ண வேண்டியதாயிடுச்சு. பயங்கரமா உங்களுக்கு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்காங்க. எதுக்கு வேலை இல்லாம கண்டிப்பா, வந்து படி அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா, திருப்பி படிக்க கண்டிப்பா. ஆரம்பிக்கணும் என் பையன் சின்ன சாமிலாம் வயசுல இருந்தே அப்படின்னு. அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஸோ அதனாலதான் ஒரு சக்சஸ்க்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து கண்டிப்பா அம்மாவை தான் சொல்லி ஆகணும். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய சப்போர்ட் தான். சூப்பர். இந்த டாக் ஷோவோட அடுத்த செக்மெண்ட்டா வந்து கற்றதும் பெற்றதும். இப்ப அதுல என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கும்போது, ஏதோ ஒரு தவறு செஞ்சு கத்துருப்போம். அதே மாரி நம்ம பெற்ற பல விஷயங்களுக்கு வந்து அ ஒரு விலை குடுத்துருப்போம். ம். நமக்கு என்ன கற்றோம், என்ன பெற்றோங்கிறது எல்லாருக்கும் காமன். ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் தெரியும். அ கிளியர் பண்ணவங்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம செய்த மிஸ்டேக்ஸ் என்ன? நம்ம கொடுத்த விலை என்ன? அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுல. அத மட்டும் கேட்டுர்றேன். கண்டிப்பா. ம். நீங்க ஒரு சன்செட் கிளாஸ் ஒண்ணு வச்சுட்டீங்க. 2024 என் இயர். என்ன கரெக்ட். சர்வீஸ் கிடைக்குதோ நான் அத ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விலையா வந்து வருடங்கள் குடுத்துட்டோம், வயத குடுத்துட்டோம், இளமைய குடுத்துட்டோம். அந்த ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு? அது அந்த முடிவு எப்படி நீங்களா எடுத்தீங்களா? அத எடுக்கறதுக்கு எது உந்தி தள்ளுச்சு? என்ன கன்சிடரேஷன்ஸ் இருந்துச்சு உங்க மனசுல? ப்ரோ நான் வந்து எப்பயுமே நினைக்கிற ஒரு விஷயம், நான் நம்புற ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஸோ இதுல வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நான் படிக்க ஆரம்பிச்சது 2017. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததும் இதே ஃபீல்ட்ல தான். அப்படிங்கும்போது அதை பத்தின நாலேஜ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. இதுல ம். இதுல இருக்க ஆளுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க சர்வீஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸோட பேசியிருக்கேன், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸோட பேசியிருக்கேன், எல்லா சர்வீஸ்ல இருக்க ஆஃபீஸர்ஸோடையும் பேசியிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த சர்வீஸை பத்தின அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது இல்லைங்களா? இது வந்து ஒரு ம். விஷயம். இதனால வந்து எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னு அப்படின்னா, சிவில் சர்வீஸ்ல இருக்க எல்லா சர்வீஸுமே சூப்பரான சர்வீஸ் தான். ம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பல படங்கள்னாலயோ, இல்ல அந்த டைம்ல கொலோனியல் டைம்ல இருந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த 2 சர்வீஸ் தான் அதிகம் ஃபேமஸா இருந்தது அப்படிங்கிறதுனாலையும், கொஞ்சம் மீடியா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்க சர்வீஸ் அப்படிங்கிறதுனாலையும், அந்த சர்வீஸை வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை. பட் எல்லா சர்வீஸ்லயும் நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்கான ஸ்கோப்பு எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன அதே தான். நம்ம ஏற்கனவே நிறைய விலை கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மளோட யங் ஏஜ் ஃபுல்லா இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இதுல போயிடுச்சு. அப்படிங்கும்போது ஆஹ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம பர்சனல் லைஃபுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ம். ஒரு இது வந்து வந்துடுச்சு. ஏன்னா இப்ப நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப டேமேஜா இருக்கு. என்னோட பர்சனல் லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. பட் நான் வந்து ஒரு அடுத்த அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துல திரும்ப ஐஏஎஸ் ஆயிட்டேன், ஐபிஎஸ் ஆயிட்டேன் அப்படிங்கும்போது, என்னால ம். பர்சனல் லைஃப்ல டேமேஜா இருக்கிற நான்
என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல சந்தோஷமா எல்லாருக்கும் சர்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இது வந்து ம். நான் எனக்கே கேட்டுக்கிட்ட கேள்வி. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன நான் முடிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எப்பல்லாம் நான் வந்து பர்சனல் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும், நான் எந்த வேலை எடுத்தாலும் அதை வந்து நல்லா பண்ணிடுறேன். அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் கன்சிடரே பண்றது கிடையாது. அதனால ம். பர்சனல் லைஃப் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. நம்ம எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் அங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளால பண்ண முடியும். அதுக்கான ஸ்கோப் வந்து கவர்மெண்ட் குடுக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷனும் குடுக்குது. பட் பர்சனல் லைஃப் வந்து போனா போனதுதான். அதனால ஒரு ம். பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல இதுக்காக நம்ம உட்கார்ந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நான் எடுத்துட்டேன். அதனால தான் 2024 என்னுடைய கடைசி அட்டெம்ப்ட். இதுல ம். வர்றது வரட்டும். வரவில்லை என்றால் வேற ஏதாவது பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். இப்பவும் அதிலேயே தான் நிக்கிறேன். அதுல வந்து எந்த ஒரு ம். மாற்றமும் கிடையாது. வெரி இன்ஸ்பைரிங். ஐ திங்க் நம்ம பாட்காஸ்டோட பேரான புள்ளி இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா தனிநபர் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம அவன் எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளனா இருக்க முடியும்? கண்டிப்பாக, ஒரு கண்டிப்பா. அரசன் ஒரு ட்ராமா உள்ள ஒரு அரசன் அவன் மக்களையும் ட்ராமாட்டிக்கா தான் ஆக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல நம்ம சூப்பரான விஷயம் ப்ரோ. ஹிஸ்டரிய எடுத்து ம். பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ம். ஒரு இதுலயுமே வந்துட்டு ம். பர்சனல் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமாவும், சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கிறவங்க நல்ல ஆட்சியாளர்களாக அமைஞ்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஃபேமிலில ம். பிரச்சனை இருக்கோ, அங்கங்கெல்லாம் அவங்களும் நெறைய மிஸ்டேக் பண்றத நம்மளோட ம். நம்மளோட ஹிஸ்டரியிலேயே நெறைய பார்த்துருக்கோம். அது ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன் ப்ரோ. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதே மாரி ஒரு பரந்துபட்ட மனிதர்களோட நீங்க உங்களோட உரையாடல்கள்லாம் உங்கள இந்த முடிவ எடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியுது. நீங்க கரெக்ட். சொல்றதுலருந்து. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் இங்க சொல்றேன். ஏன்னா நீங்க கற்றவை, பெற்றவை அப்படின்னு சொல்லும்போது, ம். நான் வந்து ம். ஒரு ஸ்கூல் டைம்ல வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன். அதிகம் யார்கிட்டயும் பேசாம, பழகாம, சின்ன சர்க்கிள், ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்படின்னு தான் இருந்தேன். காலேஜ் ம். வந்து ரொம்பவே மாத்திடுச்சு. ஏன்னா காலேஜ்ல நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ அங்க நெறைய பேர பார்க்கும்போது, நம்ம இப்படியே இருந்தா நமக்கு வந்து என்ன எக்ஸ்போஷர் வரும்? அப்படிங்கிற ஒரு ம். கொஸ்டின் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம சிவில் சர்வென்ட்டா ஆகணும்னு நெனைக்கிறோம். நம்மளால ஒரு 10 பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னா எப்படி? அதனால நெறைய ம். ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன். கஷ்டமா ம். இருந்தாலும் நம்மளா போய் கொஞ்சம் பேர்கிட்ட பேசுறது, பழகுறது, இத வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு நிக்க வச்சு ஒரு 1000 பேர் முன்னாடி பேசு அப்படின்னாலும் நான் பேசிருவேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. யார்கிட்ட வேணாலும் பழக முடியும். எந்த மொழி அந்த இந்த எந்த ஒரு பேரியரும் இல்லாம யார்கிட்டயும் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்புறேன். எஸ்பெஷலி நம்ம சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஆளுங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த ஒரு குவாலிட்டிய வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பீப்பிள் பெர்சனா இல்லாதவனும் எப்படி நல்ல கரெக்ட், ஆட்சியாளனா இருக்க முடியும்? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இப்ப இந்த ஜேர்னில நான் என்னோட பிரிப்பரேஷன்லயோ, இல்ல என்னோட முடிவுலயோ, நான் செய்த ஒரு தவறு இது. இது வேற யாரும் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணு ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா. தவறு வந்து என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு அ ஸ்டார்ட்டிங் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல கொஞ்சம் ரிஜிடா இருந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ம். ஒரு சில விஷயங்கள வந்து நம்புவோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மெயின்ஸ் எக்ஸாம்ல அ எழுதுற ஒரு எக்ஸாம் தான் அது. ஸோ அதுல வந்து எழுதுறதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமே தவிர, நாலேட்ஜ நெறைய வாங்கிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இல்லையா? ஸோ இதுல வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, ஆ இது வந்து நாலேட்ஜ்க்கான எக்ஸாம் தானே. நம்ம எவ்ளோ நாலேட்ஜ் வைக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு வந்து மார்க் வரும். அப்டிங்கிறத நானே முடிவு ம். பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ம். மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரிஜிடா இருந்தா, அது வந்து மிஸ்டேக்ல தான் போய் முடியும். அப்டிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லலாம் வந்து நான் வந்து மெயின்ஸ்ல கிளியர் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அதுதான். ஸோ ம். நானா நெனச்சுக்கிட்ட விஷயங்களை வந்து அது எப்பயுமே கரெக்ட் அப்டின்னு நெனைக்கக் கூடாது. ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கு என்னென்ன பண்ணா அது ம். கிளியர் ஆகுமோ, ஆ ம். வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? நம்மளுடைய அ நம்மளுடைய திறமைக்கு மேலான விஷயங்களா இருக்கலாம். இல்ல நம்ம நம்பி அ இவ்வளோ நாள் ஒரு விஷயத்த நம்பி இருந்திருப்போம். ஒருவேள அது தப்பாக கூட இருக்கலாம். அத வந்து உடனே மாத்திக்கணும். இல்லைங்களா? அது மாத்தாம இருக்கும்போது அங்க வந்து நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். ஸோ இது ஓகே. வந்து நான் பண்ண ஒரு தவறு. அத வந்து நான் ம். திருத்திக்கிட்டேன். அதனால இப்ப வந்து அது யுபிஎஸ்சி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம். அ உனக்கு ம். எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம நினைக்கக் கூடாது.
எப்ப வேணா ம். யாரு வேணா நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை சொல்லி கொடுக்கலாம். அது கரெக்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ம். அது பரீட்சைங்கிறதுனால அறிவு தேடல் மட்டும் இல்ல. ஏகப்பட்ட விஷயம் அதுல இருக்கு. எழுத்து பயிற்சி கரெக்ட். இருக்கு. புரிதல் இருக்கு. அப்ரோச்சஸ் இருக்கு. அதெல்லாம் ம். எங்கெங்க கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் தேடி போய் அத கத்துக்கோ அப்படிங்கிறீங்க. கரெக்ட், அப்பதான் அத கரெக்ட், கிளியர் கரெக்ட். பண்ண முடியும். புக்க கண்டிப்பா, படிச்சோம், கண்டிப்பா. அறிவ வளர்த்தோங்கிறது இல்லாம இன்னும் நெறைய இருக்கு. ரைட். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நானும் உங்களோட ஜேர்னிய வந்து நம்ம ஒரு 40 நிமிடங்கள்ல வந்து அதுல இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் எடுத்துற முடியாதுங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம முடிச்சாகணும். ஸோ நம்ம கடைசி செக்மெண்ட் வந்து இளைய எனக்கு. இப்ப ம். அன்புள்ள தம்பிக்கு நம்ம கடிதம் எழுதுற மாரி, ஒரு இளைய எனக்கு நீங்க வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கிற ஹரிகிருஷ்ணன்ட்ட நீங்க வந்து பேச முடியுது. இப்ப இப்ப ம். ம். இன்டர்ஸ்டெல்லார்ல ம். ஃபோர்த் டைமென்ஷன் மூலமா போய் பேச முடியுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா, நீங்க அவர்கிட்ட என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இந்த யுபிஎஸ்சி சம்மந்தமா இருக்கலாம், அந்த ஜேர்னி சம்மந்தமா இருக்கலாம். ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ரிக்ரெட் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு 6 மாசம் அந்த டிப்ரெஷன்ல இருந்த டைம் தான். ஏன்னா அந்த டைம்ல நான் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கே தெரியாம. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லுவேன். உனக்கு தேவையான டேலண்ட் எல்லாமே உன்கிட்ட இருக்கு. எந்த ஒரு டைம்லயும் உன்னை நீ டவுட் பண்ணிக்காத. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வந்து நேர்த்தியா செய். ம். நடந்ததுன்னா ஓகே, நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப முயற்சி பண்ணலாம். பட் வந்து எதையுமே வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து எனக்கே சொல்லிக்குவேன். ரொம்ப பர்சனலா ம். எடுக்க வேண்டாம். அண்ட் உன்னை ஒரு ம். விக்டிமாவும் நினைச்சுக்க வேண்டாம். இது வந்து சாதாரண ஒரு ஹியூமன் லைஃப் தான். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சு திரும்ப திரும்ப அடுத்த ஸ்டெப்பை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்குவேன். மற்றபடி எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். பயங்கரம். ம். ரொம்ப ரொம்ப ஆழமான சில கான்வர்சேஷன்லாம் நம்ம இன்னைக்கு கோ த்ரூ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். நம்ம திருப்பி நம்மளே இத ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ பேசியிருக்கோம்னு தெரியும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே, பல பேரால கனெக்ட் ஆக முடியும். அந்த மனநிலை வேற வேற எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், அந்த மனநிலை ஒண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இத பார்க்குற சக முயற்சியாளர்கள் 1000 பேர் இருந்தாலுமே, அவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம இன்னும் நெறைய எபிசோட்ஸ் வரவிருக்கிறது. நம்ம கண்டிப்பா. திருப்பி உங்கள்ட்டயே கூட ப பேச நெறைய இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். இதோட விட எனக்கு மனசு இல்ல. தொடர்ந்து பேசுவோம். நம்ம ரீசென்ட்டா இந்த பரீட்சையில கிளியர் பண்ண முடியாம ப தன் உயிரை மாய்த்துக் கொண்ட ஒரு சகோதரியெல்லாம் பற்றி கேள்விப்பட நேர்ந்தது. இப்ப நீங்க கடைசியா சொன்ன ஒரு விஷயமுமே, உங்களோட உங்களுக்கு நீங்க சொன்னதுமே வந்து, நம்ம வாழ்க்கைய தாண்டி ஒண்ணும் இல்ல. எதையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. பட் வில் ஹேவ் பெட்டர் திங்ஸ். கரெக்ட், கரெக்ட், அப்படிங்கிற ஒரு கரெக்ட். உண்மைய நம்ம எல்லாருமே உணரணும். ஒரு பரீட்சையோ, ஒரு நம்பரோ நம்மளுடைய வாழ்க்கையோட மதிப்பாயிராது. நம்மளோட உயிரோட மதிப்பாயிராது. இது இல்லன்னா இப்ப சிங்கம் சூர்யா சொல்ற மாரி ரூ. 10,000 இருந்தா மளிகை கடை வைக்கலாம். ரூ. மளிகை கடை வைக்கலாம். 10,00,000 இருந்தா சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம். சூப்பர் எவ்வளோ மார்க்கெட் வைக்கலாம். பெருசா இருக்கு. யுபிஎஸ்சி 10 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே, அதுல என்ன செய்ய முடியும்னு நம்ம கனவு கண்டோமோ, கரெக்ட், ஒரு கரெக்ட், மெடிக்கல் கரெக்ட். ஆஃபிசரா அந்த பவருக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ, அதெல்லாம் இங்க செஞ்சுகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ ம். ம். கனவுகள நோக்கி ஓடுவோம். இருக்கிற இடத்துல என்ன முடியுமோ அத செய்வோம். இத்தோட இந்த பாட்காஸ்ட்ட முடிச்சுக்கிட்டு, அடுத்து இன்னும் ஒரு கண்டிப்பா. சிறப்பான எபிசோட்ல சூப்பரான ஒரு ஸ்பீக்கரோட நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நன்றி, எப்படி சைன் ஆஃப் வணக்கம். பண்றீங்க? நன்றி மதன் ப்ரோ. நீங்க வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ வந்து சொன்னது நீங்க தான். ம். நீங்க உங்களோட ஒர்க்ல வந்து வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனா இருக்கலாம். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இனிஷியேட்டிவ பத்தி நீங்க சொன்னபோது. இது கண்டிப்பா தேவை. அதனால இத வந்து நீங்க கன்டினியூவஸா பண்ணணும். நெறைய பேர்கிட்ட பேசணும். இது வந்து நம்ம ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி மட்டும் இல்லாம, மாணவர்கள், மாணவிகள் எல்லாருக்குமே வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறத நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பாட்காஸ்ட். தேங்க் யூ சோ மச் ஹரி ப்ரோ. முடிச்சுக்கலாம். வில் கட். யா. தேங்க் யூ.